அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களோட அம்சான் சலீம். அல்ஹம்துலில்லாஹ் என்னோட வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷா நான் இன்றைக்கு பார்க்க வந்த விஷயம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நூற்றாண்டில் மிகவும் உயரமான மனிதர் பற்றியும் தற்காலத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் மிகவும் உயரமான மனிதர் பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த நூற்றாண்டில் மிகவும் உயரமான மனிதர் யாருன்னா ராபர்ட் வேட்லோ. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் மிகவும் உயரமான மனிதர் யாருன்னா சுல்தான் கோசன். இவர் துருக்கி நாட்டை சேர்ந்தவர். இப்போ முதல்ல நாங்கள் பார்ப்போம் இந்த நூற்றாண்டில் மிகவும் உயரமான மனிதர் ராபர்ட் வேட்லோ பற்றி பார்ப்போம். இவர் 1918 அமெரிக்காவில் பிறந்தார். இவருடைய உயரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அடியும் 11.1 இன்ச்சஸுமாக இருக்குது. இவருடைய பாதத்துடைய அளவு 37 சென்டிமீட்டர் இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய அதீத வளர்ச்சிக்கு என்ன காரணம்னா வளர்ச்சிக்கான ஹோமோன் இவருக்கு மிச்சம் சுரக்குது. அதுதான் சொல்கிறான் டாக்டர்ஸ். இவர் இவருடைய ஸ்கூல் படிப்பு எங்கன்னா எல்டோன் ஹை ஸ்கூலில் படிக்கிறாரு. இவர் ஸ்கூல் படிக்கக்குள்ள இவருக்கு தனி பெஞ்ச் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு, இவருடைய வாப்பா செஞ்சு கொடுத்துக்கிறாரு. அதே போல் இவருடைய மேல் படிப்பை இப்போ சேட் லீஃப் காலேஜில் என்ன செய்கிறாரு, படிக்கிறாரு. படிச்சு கொண்டு போகிற இவருடைய 19வது வயதில் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது என்ன சான்ஸ்னா இன்டர்நேஷ்னல் ஷூ கம்பெனியால் இவரை நீங்கள் ஹெட் நடிங்க, அதாவது விளம்பரத்தில் நடிங்க என்று சொல்லி ஒரு சான்ஸ் வருது. அதே மாதிரி இந்த சான்ஸ் அவர் எடுத்து பல விளம்பர படத்தில் நடிக்கிறாரு. இதனால் இவருடைய பேர் ராபர்ட் வேட்லோன்ற பேர் முழு உலகத்துக்கும் போகுது. ஏன்னா இவருடைய கால் சைஸ் தான் அதாவது பாதத்துடைய சைஸ் தான் இந்த உலகத்தில் மிகவும் பெரிய கால் சைஸாக என்ன செய்திருக்குது, பதிவாகிருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் போகிற இவருக்கு ஒரு இன்னொரு வாய்ப்புன்னு வருது. அது என்னென்னா சர்க்கஸ் கம்பெனியான இவரை கூப்பிட்டு சர்க்கஸ்லேயும் ஈடுபடுறாங்க. அதுக்கு போகிற இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி இவருக்கு தனி காரெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி வாழ்ந்து வராது. வாழ்ந்து கொண்டிருக்க போகிற இவருக்கு சரியாக 22வது வயசுல இவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா இவருடைய ஹோமோன்ல ஏற்பட்ட கோளாறு காரணமாக தான் என்ன செஞ்சுக்கிறாரு, இவர் இறந்து பேசிக்கிறாருன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இவருக்கு ஒரு தனி சிலையும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த சிலையோட உசரமும் 8 அடியும் 11.1 இன்ச்சஸுமாகவும் இருக்குது. ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது யாருன்னா தற்காலத்தில் வாழ்கிற மனிதர்களில் மிகவும் உயரமான மனிதர் சுல்தான் கோசனை பற்றி. சுல்தான் கோசன் 1982 துருக்கியில் பிறந்தார். இவருடைய குடும்ப பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். சுல்தான் கோசன்ட உசரம் பார்த்தீங்கன்னா 8 அடியும் 2.8 இன்ச்சஸுமா இருக்குது. சின்ன வயசுலேயே இவருடைய ஸ்கூல் கல்வி அப்படியே பாலா போகுது. ஏன்னா இவருடைய உசரம் காரணமாக இவர் ஸ்கூல் கல்வி தொடரையெல்லாம் பேத்து அது இடைநாளில் என்ன செய்யுது, நிப்பாட்டப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான் கோசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தனி சிறப்பு இவருக்கு இருக்குது. முதலாவது தனி சிறப்பு என்னென்னா உலகத்தின் மிகவும் நீளமான கை விரல்களை கொண்டவர் இவராக தான் இருக்கிறாரு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தின் 2வது மிகப்பெரிய பாதத்தை கொண்டவராகவும் இந்த சுல்தான் கோசர் இருக்கிறார். சுல்தான் கோசன் கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ அவசரமாக இருக்கிறீங்களே, அந்த அனுபவத்தை கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கேட்க போகிற இந்த சுல்தான் கோசன் சொல்கிறார் நான் எங்களை வீட்டில் இருக்கிற பல்பெல்லாம் நான் மாட்டுவேன், அடுத்தது மரங்களை வெட்டுவேன், அடுத்தது இந்த பெரிய பெரிய கேட்டரிலாம் நான் போடுவேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு லேசியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு உடுப்பு எடுக்க போகல, இல்லை ஒரு சப்பாத் ஒன்று வாங்க போகல, மிகவும் கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு சிரிச்சுக்கு தான் பதிலாக ஒரு பேட்டியில் சொல்லிப்பார். இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான் கோசனை பல விளம்பர கம்பெனியோடு எடுத்துக்கிறார். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா விளங்கும். பல விளம்பர கம்பெனியோட எடுத்து அவரை அட்வர்டைஸ் நடிக்க வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி 2-3 படத்துலேயே அவர் வந்திக்கிறாரு. இந்த சுல்தான் கோசன் இப்போ ஒரு சர்க்கஸ் கம்பெனி வேலை செய்கிறாரு. இதனால பல உலக நாடுகளுக்கும் அவருக்கு சுற்றி வராரு. இது போல் அவர் இந்த சுல்தான் கோசன் 2013 அவர் திருமணம் முடிக்கிறாரு. 2021 அவர் டிவோர்ஸ் ஆகிக்கிறாரு. அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான் கோசனுக்கு ஒரு பியூட்டரி இந்த சுரப்பி ஒன்று, இந்த மனுஷனுக்கு பியூட்டரி சுரப்பில் தான் இவர் ஒரு கட்டி ஒன்று இருக்குது. இந்த கட்டி சுட்டி தான் இவர் அதீத வளர்ச்சி பெற்று இருக்கிறான்னு சொல்லி இந்த டாக்டர்ஸ் அவர் கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கட்டியை நீக்கிட்டு டாக்டர்ஸ் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இந்த இவருக்கு நாங்கள் கட்டியை நீக்கிட்டோம், இதுக்கப்புறம் இந்த ஹார்மோன் அதீத வளர்ச்சியை ஏற்படுத்தாது சொல்லி அவர் என்ன செஞ்சு அவர்
அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வளோ தான் இந்த சுல்தான் கோசனை வந்து நான் பார்க்கிறோம் வந்து இந்த சுல்தான் கோசனை வந்து இன்னமும் துருக்கி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இவருக்கு 42 வயசாகுது. இவ்வளோ தான் நான் சுருக்கமாக பார்க்கிறோம். அதாவது ரொபர்ட்லோ பற்றியும் சுல்தான் கோசனை பற்றி பார்த்திருக்கிறோம். இன்ஷால்லா நாங்கள் இன்னொரு ஒரு பதிவில் நாங்கள் வந்து ஒரு வித்தியாசம் ஒரு விஷயத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். யாரெல்லாம் அவனை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.